அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்று நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களின் அடிப்படையிலே தியானிப்போம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக பவுல் கொலோசியர் திருச்சபை விசுவாசிகளை அவர்களின் விசுவாசத்திற்காக பாராட்டுகிறார். அதோடு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை 2ஆம் வசனத்திலே கூறுகிறார். பிற போதனைகளால் அவர்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக வாழ்வது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்காக குடும்பத்திலும் திருச்சபையிலும் உற்சாகப்படுத்துகிற மக்களாக நாம் வாழ முடியும் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வேண்டிய ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே நம்முடைய சுய ஞானம், அனுபவம், சுய அறிவு இவற்றை சார்ந்து வாழாதபடிக்கு ஆண்டவருடைய திரு வசனங்களை எப்பொழுதும் வாசித்து அதை சார்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வது அவசியம். We are called to depend upon the understanding of the word of God. இரண்டாவதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவரை பற்றி அறிந்து அவருக்கென்று அர்ப்பணித்த பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள் வளர வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அதாவது அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு அடியாக நாம் எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சி இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆழமான வேர் இல்லாத களைகள் போன்றவர்கள் அல்ல. ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற வேர் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு செடி அல்லது மரத்தின் வேர் வெளியே தெரியாது. ஆனால் அந்த வேரானது அந்த செடிக்கு அல்லது மரத்திற்கு வேண்டிய சத்துக்களை நீர் மூலமாக உறிஞ்சி மேலே அனுப்புவதன் மூலமாக பூமிக்கு மேலே நாம் அவற்றின் வளர்ச்சியை காண முடியும். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது வளர்ச்சியை காண முடியும். அதோடு கூட நாம் கற்பாரியாகிய ஆண்டவர் மேல் கட்டப்பட்ட மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எப்படி கற்பாரியாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு எல்லா சூழ்நிலையிலும் சேதமடையாமல் நிலைத்து இருக்கிறதோ அதே போல நம் வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்மலையாகிய அவரை நாம் அஸ்திபாரமாக கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அழகான ஒரு மாளிகையாக விளங்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நாம் அனுதின வாழ்விலே அவருக்குள் நடப்பது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வழிகள் ஒருவேளை இடுக்கமான வழியாக இருந்தாலும் வழி இதுவை, இதில் நடவுங்கள் என்று நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். We are called to be rooted and to walk in him. மூன்றாவதாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்வில் நாம் அனுதினமும் வளர முடியும். அதோடு நாம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிற பிள்ளைகளாக வாழும் பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் எல்லா காரியங்களும் நம் விருப்பப்படி நம் திட்டப்படி நடக்கும் பொழுது நாம் ஆண்டவரை துதிப்பது எளிது. நாம் நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததற்கும் எதிராக நடக்கும் பொழுது நாம் துதிப்பது கடினம். ஆனால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் சோர்வு அடையாத மனநிலையை உள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே we are called to be overflowing with thankfulness. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி அறிவில் தேர்ச்சி அடையவும் உமக்குள் வேர்கொண்டு உம்மேல் கட்டப்பட்டு உமக்குள் அனுதினமும் நடக்கவும் உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உம்மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதிப்பட்டு
எப்பொழுது உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக வாழ உமது வல்லமையை தந்தருளும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.